ஜீ ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெய்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இப்போ ரெய்கினால என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், நமக்கு என்ன ஃபேவர் பண்ணும் அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அதில் இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி சொல்கிறேன். இந்த லேடி சென்னையில் இருக்காங்க. அவங்க மேரேஜ் ஆகிட்டு ஒரு 5-6 இயர் டைம் நடந்துட்டு இருந்தது. அவங்க வெளிநாட்டில் கொஞ்ச நாளும் சென்னையில் கொஞ்ச நாளும் இருக்கிறவங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் பயங்கரமான பிரச்சனை, தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே அவங்களோட இன்லாஸ் கூட பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒவ்வொரு விஷயமும் இன்லாஸ் ரொம்ப தப்பாக நினச்சிக்கிறது. இவங்க ஒன்றும் ரொம்ப தப்பாக பண்ணலைன்னா கூட அந்த இடத்துல ரொம்ப அந்த அட்மாஸ்பியரே சரியில்லாமல் இருந்தது. அவங்க டிப்ரெஷன் எந்த அளவுக்குன்னா, அவங்க சூசைட் பண்ணிக்கலாம், இது நமக்கு இந்த லைஃபே வேணாம், இந்த பிரச்சனையில் ஏன் நம்ம இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் தான் அவங்க ஏதோ நம்மளோட வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு ரெய்கி கற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்க ரெய்கி கற்றுட்டு கரெக்டாக 40 டேஸ், அடுத்த 40 டேஸில் என்கிட்ட பேசினாங்க. கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த 40வது நாள் அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப அவங்கக்கிட்ட வார்த்தை, அவங்க ஃபோன் கால் ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்காங்கன்னா, அந்த 10 நிமிஷத்தில் ஒரு 30-35 தடவை தேங்க்யூ மேடம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போனா அவங்களோட மனசில் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும். அங்கே அவ்வளோ மாற்றம் இருந்து தான் அவங்க வீட்டில் இவங்களை புரிஞ்சுக்காமலே நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க புரிஞ்சுக்காமல் ரொம்ப சண்டை கட்டிகிட்டே இருந்தாங்க வீட்டில். என்கிட்ட எல்லாமே மாற்றம் இருக்குது, என்னோட இன்லாஸ் என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க, ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க, குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் இப்படியெல்லாம் இருக்கவே மாட்டார், அவர் என்கிட்ட இவ்வளோ நல்லா பாசமாக பேசுகிறாரு, எனக்கு ஒரு கம்ப்ளீட்டான, எனக்கு இன்னொரு உலகத்தில் எனக்கு ஏதோ ஒரு லைஃப் நடந்துட்ட மாதிரி அவ்வளோ ஒரு மாற்றங்கள் இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ரெய்கின்றது நீங்கள் எதுக்காக கற்றுக்கணும்னு ஒரு இன்டென்ஷனே இல்லைனா கூட அது உங்ககிட்ட ஃபேவர் பண்ணியே தான் தரும். உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லதை கொடுத்துட்டு தான் போகும், கொடுத்துட்டு போகாது, கொடுத்துட்டு நம்ம கூடயே இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கவங்ககிட்டையும் அந்த சேஞ்சஸை கொண்டுட்டு வரும். ஸோ அப்போ அவங்க ரெய்கி கற்றுக்கிட்டவங்க அவங்களுக்கு மட்டும் அது சப்போர்ட் பண்ணல, சுற்றி வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே அந்த எனர்ஜி ஃபேவரபுளாக தான் ஒர்க் ஆகும். ஸோ ரெய்கி கற்றுக்கோங்க, நிறைய மாற்றங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க. கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பரையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட ரெய்கி கிளாஸில் உங்களால் ரொம்ப அழகாக எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியும். என்கிட்ட ஒன்ஸ் ரெய்கி கற்றுக்கிட்டிங்கன்னா என்னை விட்டும் போக மாட்டீங்க. ஃபாலோ அப் செஷனில் வச்சு உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் ஃபாலோ அப் செஷனோடு உங்களை கைட் பண்ணிட்டு போவேன். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டது உங்களுக்கு பிரேக்கும் ஆகாது, அருமையான மாற்றங்கள் லைஃப்பில் கொடுத்துட்டே இருக்கும். தேங்க்யூ.